Hello everyone, welcome back to my channel Priya's English World. இந்த வீடியோல முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Everything is related to communication skill, English fluency பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். முக்கியமா நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, பிகினரா இருக்கீங்க, இங்கிலீஷ் எப்படி கத்துக்கணும்னு தெரியாம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கிராமட்டிக்கல் ரூல்ஸ், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே கான்செப்ட்ஸ் தெரிஞ்சும் உங்களால இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேச முடியல, ஒரு கான்பிடென்டா உங்களோட எக்ஸ்பிரஷனையோ உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை உங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதாவது 3 months சேலஞ்ச். ஐ திங்க் அதுல ஒரு 7 ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் கிளாஸஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் என்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பிகாஸ் என்னோட கசின், என்னோட பிரதர் பாத்தீங்க அப்படின்னா தவறிட்டாங்க. சோ என்னால அதுக்கப்புறம் வீடியோஸை ரெகுலரா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இந்த தருணத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த 1 month பீரியட் ஆஃப் டைம்ல நான் இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணேன். அதாவது நீங்க இங்கிலீஷ் பேசணும், உங்களுக்கு நான் எப்படியாச்சும் இங்கிலீஷ் கத்து கொடுக்கணும் அந்த எண்ணத்துலதான் நான் போர்டு மூலமா ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட்ஸ், அதாவது தேவையான கிராமரை மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தேன். லாட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க. பட் இதுவே மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்க அந்த கான்செப்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க, நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கும் அவங்க பண்ணிடுறாங்க. பட் when it come to speak in English, they can't speak. What happened to them? But they are struggling to speak English. சோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட மிஸ்டேக்கை நான் யூட்டிலைஸ் பண்ணேன். ஓகே, இவங்களுக்கு நம்ம கிராமட்டிக்கலா டீச் பண்ணா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க, அவங்களால அதை வந்து பேச முடியல. சோ தென் ஆஃப்டர் ஐ காட் அ ஐடியா, பியூட்டிஃபுல் ஐடியா. ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா பேசுறதுக்கு தேவையான இங்கிலீஷ். ஈவன் தோ நான் இப்ப தமிழ்ல பேசுறேன், இப்ப நான் சரளமா தமிழ்ல பேசுறேன், இதையே தான் நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. உங்களோட தாட்ஸ நீங்க இங்கிலீஷ்ல வந்து கன்வே பண்ணா போதும். அதுதான் நம்ம பியூட்டிஃபுல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ தென் ஆஃப்டர் ஐ காட் திஸ் ஐடியா, ஸ்போக்கன் இங்கிலீஷ். சோ நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போர்ட்ல வந்து கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், ரூல்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ ஐ திங்க் இட் வாஸ் அ ராங் மெத்தட். இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வாய்மொழியா உங்களுக்கு நான் இங்கிலீஷ் சொல்லி தரப்போறேன். எந்த நோட்ஸும் இல்ல, எந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்ல, முக்கியமா ஃபார்முலாஸ் இல்ல, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ் எதுவுமே இல்லைங்க. நம்ம எப்படி தமிழ் கத்துக்கிட்டோம்? ஜஸ்ட் வி லிசன். நம்ம நிறைய கேட்டோம், தப்பு தப்பா பேசி ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஃப்ளூவெண்டா தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டோம். அதே போல இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ நம்ம கத்துக்க போறோம், இங்கிலீஷ நம்ம கத்துக்க போறோம். அதாவது நீங்க நான் சொல்லி கொடுக்கிற லெசன்ஸ நிறைய கேட்க போறீங்க. ஈச் அண்ட் எவ்ரி வீடியோலயும் பாத்தீங்க அப்படின்னா 2 concepts or 1 concepts பிராக்டிக்கல் மெத்தட்ல நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். நான் சொல்லி கொடுக்கறத டே டு டே டெய்லி லைஃப்ல நீங்க உங்க கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணீங்கனாலே போதும். நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். டெஃபினட்டா சொல்றேன், உங்களால இங்கிலீஷ் பேச முடியும், ஃப்ளூவெண்டா பேச முடியும். நான் சொல்லல, இப்போ நீங்க 0 லெவல்ல இருக்கீங்க, கிராமர் ரூல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு என்னால பேச முடியல, இப்போ எனக்கு வந்து 12 tenses தெரியுது, பட் நான் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறேன். இப்போ நம்ம பேசும்போது இன்னொன்னு இருக்கு, நம்ம பேசும்போது நமக்கு வந்து டைம்ஸ் கிடையாது. நம்ம வந்து இந்த டென்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணி நம்மளால பேச முடியாது. So we have a lot of struggles while we are speaking in English. As like Tamil, we want to speak in English. That is our ambition. That is our destination. So in this English journey, we are going to learn English as a language as we have learned Tamil. தமிழ் கத்துக்கினது போல நம்ம இங்கிலீஷ் கத்துப்போங்க. சோ இதுக்கப்புறம் வர போற வீடியோல உங்களுக்கு கான்செப்ட்ஸையும் பிராக்டிக்கல் மெத்தடையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ஒன்ஸ் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா eventually you can also speak good English without learning some grammatical structure, formulas like that. So நம்ம கிராமட்டிக்கல் வேலை போக வேண்டாம், பிராக்டிக்கல் வேலை போலாமே. கிராமட்டிக்கல் வேலையும் நான் டீச் பண்ணிருக்கேன், பட் அது உங்களுக்கு ஈஸியா நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஒரு டிஃபிகல்ட்டா நீங்க ஃபீல் பண்றீங்க. சோ
என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைபரை ஈஸியா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும். சோ என்னோட இங்கிலீஷ் ஜேர்னில நான் பண்ண மிஸ்டேக் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷாவே கத்து தர போறேங்க. சோ இஃப் யூ ஆர் ரெடி மீன்ஸ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுக்கப்புறம் வரப்போற வீடியோவை கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. You can also be fluent in English very soon. First, I will give some example for you. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒருத்தரை பாக்குறோம். சோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாய், how are you ன்னு கேட்போம். ஹாய், எப்படி இருக்க அப்படின்னு நம்ம விசாரிப்போம், நல்லா விசாரிப்போம். சோ இதுவே ஒரு பர்சனை நீங்க டினோட் பண்ணி கேட்கணும், நேம வந்து மென்ஷன் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, ஹாய் பிரியா, how are you? ஹாய் பிரியா, எப்படி இருக்க? இதுவே அம்மாவை கேட்கணும் அப்படின்னா, ஹாய் மாம், how are you? ஹாய் டாட், how are you? சோ இது ஒரு சென்டென்ஸ். இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒருத்தர் நம்ம நல்லா விசாரிக்கிறப்போ ஹாய், how are you அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சோ இதுக்கான ரிப்ளை எப்படி நமக்கு கிடைக்கும்? I'm fine, நான் நல்லா இருக்கேன். சோ I'm fine அப்படின்னு சொல்லலாம். I'm doing good, I'm doing great, I'm awesome, இது மாதிரியும் சொல்லலாம். இது எல்லாத்துக்கான மீனிங் என்ன? I'm fine, நான் நல்லா இருக்கேன், இதுதாங்க. சோ இப்ப என்ன நான் சொல்லி கொடுத்தேன்? ரெண்டு சென்டென்ஸ் தான் சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட், ஹாய், how are you? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், I'm fine. சோ இந்த மாதிரி இனிமே வரப்போற வீடியோல இதை விட பெஸ்டா உங்களுக்கு பிராக்டிக்கல் வேல ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச் பண்ண நான் ரெடிங்க. சோ நீங்க ரெடி அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. சோ we will start very soon, not very soon, tomorrow itself, not tomorrow itself, today itself. But next lesson ஓட வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா டே பை டேவா உங்களுக்கு அப்லோட் ஆகும். மேபி ரெகுலரா இல்ல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேல உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பா தவறாம வந்துரும். ஜனவரி 1 வரை நமக்கு 1 மந்த் இருக்கு. சோ இந்த 1 மந்த் நீங்க நினைச்சா உங்களோட பேசிக் லெவல் ஆஃப் இங்கிலீஷ ஸ்ட்ராங் பண்ணலாம். பேசிக் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? கிராமர்ல பாத்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், ப்ரனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அந்த மாதிரி போவாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாம் போறது இல்லைங்க. தமிழ் எப்படி கத்துக்கிட்டோம் அதே மாதிரி இங்கிலீஷ கத்துக்க போறோம். பிராக்டிக்கல் மெத்தட்ல கத்துக்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமான பங்கு உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசினா மட்டுமே போதும். நீங்களே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் கண் கூட பார்க்கலாம். So I will come up with another interesting video very soon. Till then you take care. If you have not subscribed to my channel, miss, do subscribe because we are going to learn English, not English, spoken English as a language. Till then, take care. Bye bye.